யார் உயிரை பறிக்க எண்ணுகிறீர்களோ அவனுக்குள் என் உயிரும் உள்ளது. இது நாள் வரையில் என்னை ஏறெடுத்து கூட பார்க்காதவள் இன்று என்னையே கேள்வி கேட்கிறாளா? அப்படி என்றால் நீயும் பிரகலாதனை போன்று ராஜதுரோகி ஆக வேண்டியதுதான். இவளை இழுத்துச் செல்லுங்கள். இந்த பாவியை பார்த்தீர்களா நாராயணரே? தன்னை நல்வழிப்படுத்த முயற்சிக்கும் மனைவியையே துன்புறுத்துகிறான். வேண்டாம், பொறுங்கள் சுவாமி. மேலும் பாவம் செய்யாதீர்கள். பிறகு நீங்களும் உங்கள் பாவங்களும் அழிந்து விட போகிறது. அழிவா? தர்மத்தையும் புண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்கும் மகனை கொல்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்தான். குடிமக்களை பயமுறுத்தி அவனே கடவுளாக மாறிவிட்டான். இன்னுமா அவன் பாவம் எல்லை மீறவில்லை? இன்று இவனது நாராயணர் நிச்சயம் இவனை காப்பாற்ற வரமாட்டார். ஒருவேளை அவர் வந்தால் அவரும் நிச்சயமாக அழிவார். கடவுள் இரண்யகசிபுவின் கரங்களால் அழிவான். இவனை கட்டுங்கள். பிரபஞ்சத்தில் பாவம் புண்ணியம் சமநிலையில் இருக்க, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக, இப்பிரபஞ்சத்தின் நன்மைக்காக லக்ஷ்மி நாராயணன் மற்றொரு அவதாரம் எடுக்கப் போகிறார். நீதிக்காக கடமையை காக்க அவதரிக்கப் போகும் நாராயணருக்கு உறுதுணையாக இருக்க லக்ஷ்மி தயாராக இருக்கிறாள். உன்னுடைய நாராயணரை அழை. நீ அவரிடம் பக்தனான நீ மூச்சை விட அவர்தான் காரணம் என்று கூறு. ஆமாம், நீ என்ன கூறினாய்? உன்னுடைய நாராயணர் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ளாரா? தூணிலும் துரும்பிலும் இருப்பாரா? அப்படி என்றால் அவர் இந்த தூணிலும் இருக்க வேண்டும். இந்த தூணிலிருந்து வெளியே வா. இல்லை என்றால் நேரில் வந்து யுத்தம் செய். வீரர்களே, இந்த விசித்திர விலங்கை உடனே சிறைபிடியுங்கள்.